ஆரம்பத்திலேயே தலகால அடிச்சுக்கிட்டோம். யாராவது கேட்டீங்களா? இந்த பேர்ல நம்பாதீய. 1ஆம் நம்பர் ஃப்ராடுக்கார பேர்ல இந்த மைவி3 ஆட்ஸ்காரங்க அப்படின்னு நான் மட்டும் இல்ல. எல்லாருமே வந்து எவ்வளவோ சொன்னாங்க. யாருமே நம்பவே இல்ல. பொதுமக்களை ஏமாத்தி பணம் மோசடி செய்யறதுல மட்டும் இல்ல, இவங்க வந்து பொதுமக்களோட ஹெல்த் விஷயத்திலயுமே விளையாண்டுருக்காங்க. அதாவது மாத்திரை தயாரிக்கிறதுக்கான எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒருத்தன் ஒரு மாத்திரை மட்டுமல்ல, இன்னும் நிறைய மருந்து வகைகளை தயாரிச்சு பொதுமக்கள்கிட்ட வித்திருக்கான். அதுக்கு அதிகப்படியான பணத்தை வசூல் பண்ணியிருக்கிறான். சாதாரண ரூ. 200 கிடைக்கக்கூடிய ஒரு மாத்திரைய இவங்க கிட்ட வந்து ரூ. 3500 ரூ. 4000 வித்திருக்காங்க. இப்படி இது இது வந்து மிக மோசடியான ஃப்ராடு. அப்பாவி மக்கள் வந்து அதை நம்பித்தானே சாப்பிட்றாங்க. சரி, இவங்க கொடுக்குற கேப்சூல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்தை கொடுக்கும், முகத்தில் தேய்க்கிற கிரீம் வந்து நல்ல பளபளன்னு முகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பித்தானே அந்த டேப்லெட்டை சாப்பிட்றாங்க, அந்த கிரீம் எல்லாம் தேய்க்கிறாங்க. பட் இது எதுவுமே வந்து முறையாக தயாரிக்கப்பட்டதே கிடையாது. எந்த தகுதி